ஹாய். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் ட்ராவல் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் இங்கே இருக்கிறாங்க. அந்த ஒரு தைரியத்தில் போயிட்டு இருக்கோம். எல்லாரும் இதில் ப்ளஸ் பண்ணுங்க. ஜாலியாக கண்ணாடி எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. போன வாட்டி பார்த்தீங்கன்னா கண்ணாடி இல்லை வீட்டில் விட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒரே புலம்பல. இப்போ எடுத்து மாட்டிங்கன்னா பாருங்க. சூரத்தில் பயங்கரமாக ஹிந்தி பேசணும். நம்ம மும்பை அதோட அட்வான்ஸ்டு. நான் வேற ஹிந்தி கற்று வச்சிருக்கேன். இதராவோ ஹிந்தி இதராவோ ஹிந்தி இதராவோ அப்புறம் ஏக் தோ தீன் சா அப்புறம் 30 நாள் ஹிந்தி வந்து ஒரு 10 நாள் வரையும் படித்து கற்று வச்சிருக்கேன். ஆனால் நம்ம ஹிந்தி பேசி நம்ம மேலே யாரும் ஹிந்தியை திணிக்க முடியாதுன்னு நானும் நினச்சேன். பட் திணிச்சிட்டாங்க. ஓகே பரவாயில்ல. உலகத்திலேயே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு தனியாக பேக் எடுத்துகிட்டு வந்த ஒரே ஆள் இவங்க தான். உண்மையை சொல்லணும்னா எல்லாரும் வெயிட் வந்து எடுத்துட்டு தான் போவாங்க. காலி பெட்டி எடுத்துட்டு நான் இப்பதான் பாக்குறேன். உள்ள ட்ரைபாட் வச்சிருக்கேன். ஓகே நம்ம டைம் ஆச்சு போலாம். லெட்ஸ் கோ. எவ்வளோ கஷ்டப்பட்டு செக்கிங்லாம் முடிச்சுட்டு வந்தா 2 பேரும் ஆயா கதை பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அதனால வந்து உட்காந்து இவங்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டு வந்தா எப்படி? ஆமா vloggers பாத்தீங்களா வீடியோ எடுக்கணும்னு எவ்வளோ டெடிகேட்டட்ல சொல்லிட்டேன். தம்பி சொன்னதை சொல்லிட்டேன். எதுவும் என்னுடைய டைலாக் கிடையாது. ஓகே எப்படி இருந்துச்சு செக்கிங் ப்ராசஸ்லாம்? ரொம்ப செக்கிங் நர்வஸாக இல்லை. ஏன்னா ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் 2 பேர் இருக்கிறாங்க. ப்ளஸ் ஒரு போலீஸ்கார் ஒருத்தர் வந்தார். போலீஸ்கார் ஹெல்ப் பண்ண நான் கேட்டு தான் பழக்கம். ஆனால் அவரே ஹெல்ப் பண்ணார். சப்ஸ்கிரைபராக அம்மா தான் எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ். அதனால் ஜாலியாக இருந்துச்சு. ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு. அவர் பேர் வந்து ஆனந்தன் கலியப்பெருமாள். பாருங்க இங்கேயும் வந்து 2 பேரும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ இவங்க 2 பேரையும் கூட நாங்கள் மந்திரவாதி. நாங்கள் இப்போ பாருங்க ஏர்போர்ட்டில் வந்து நமஸ்தே சென்னை அப்படின்ற ஒரு சின்ன ஷாப்பிங் ஹாலில் இருக்கோம். இப்போ அம்மா வந்து சும்மா ரேட்ஸ்லாம் பார்க்கலான்னு போகிறாங்க. அம்மாவும் சுனிதாக்காவும் போயிட்டு பார்க்கலாம் வாங்க. ஏதோ வாங்குற மாதிரி 2 பேரும் பார்த்துட்டு அப்படியே வந்துடுறது. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, சூரத் போகிறப்பவே சொன்னேன் ரொம்ப காஸ்ட்லி, நம்ம பட்ஜெட் தாங்காது. சரி நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. எதுவும் இல்லை. வந்துட்டீங்க. இந்த தண்ணி எங்கே வருதுன்னு கூட தெரியல. எப்படி பண்ணீங்க? இங்கே பாருங்க, நீங்கள் ஏர்போர்ட் வந்தீங்கன்னா இது கீழே தான் அதோட சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. Happy to see you actually. ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. ஒரே ஏர்போர்ட்ல மும்பை வரல கூட்டு ஈவன் ஓகே ஃபைன் ஐயோ அப்படி ஷாக் ஆயிட்டேன் ஒரே சப்ஸ்கிரைபர் மீட்டா இருக்கு. பேசாம அடுத்த சப்ஸ்கிரைபர் மீட் ஏர்போர்ட்ல வச்சிடலான்னு இருக்கேன். பாருங்க ட்ரை கிரேப்ஸ் தூக்கம் ஆரம்பிங்க. நீங்கள் டிரைவிங் பண்ணும்போது வந்து ட்ரை கிரேப்ஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வராது. இது எங்கள் அம்மா சொன்ன டிப்ஸ். நீங்கள் லாங் ட்ரைவ்லாம் போகிறீங்கன்னா அப்புறம் வாந்தி கிந்தி வர மாதிரி இருந்தாலும் இதை சும்மா வாயில போட்டுக்கலாம். இது எங்களுக்கு ஒரு டிப்ஸு. நாங்கள் இப்போ இங்கே உட்காந்துட்ருக்கோம். சும்மாவே நாங்கள் அலப்புறோம். சுனிதாக்காவும்
யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் 11th கேட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். போன டைம் வந்து மேலே கூப்பிட்டு போயிட்டாங்க. இந்த டைம் பஸ் நிற்குது. மேபி அதில் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வெயிட் பண்ணுவோம். கூப்பிட்டு போவாங்க. வெயிட். ஓகே காய்ஸ், நாங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ளைட்டில் சொல்லிட்டு கடைசியில் பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போவேன். ஆக்சுவலி போர்டிங் எல்லாமே முடிஞ்சிச்சு. நாங்கள் இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். அங்கேருந்து நம்மளை இப்போ ஃப்ளைட்டு கூப்பிட்டு போவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சூரத் போகும்போது மேலேயே கூப்பிட்டு போயிட்டாங்க நம்மளை. இப்போ வந்து 11th கேட்டு கீழேருந்து நம்ம இப்போ போயிருக்கோம். எங்கே இருக்குன்னு தெரியல நம்ம ஃப்ளைட்டு, பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் சீ. கிளம்பிட்டோம், போயிட்டுருக்கோம். ரிவர்ஸ் எடுக்கிறாங்க ஃப்ளைட்டு. ரிவர்ஸ் எடுத்து போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து ஏன் அதுக்கு போகிறோம்னா ஆல்ரெடி அம்மா சொல்லியிருப்பாங்க மொபைலுக்கு. ஆக்சுவலி யூடியூப்பில் ஒரு மீட்டிங், இது மீட்டிங் கிடையாது, என்னதுமோ ஆக்சுவலி ஏதோ ஒரு உமனுக்காக ஏதோ ஒரு புதுசாக உமன் க்ரியேட்டர்ஸ்க்காக புதுசாக அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நம்ம இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ப்ளஸ் அங்கே போகும்போது நிறைய ப்ளேசஸ் இருக்குது. ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குது, அப்புறம் நிறைய சுற்றி பார்க்குற இடம் இருக்குது. அதனால் நம்ம அதையும் ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். சுனிதாக்காவும் பிளான் பண்ணியிருக்காங்க, நாங்களும் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால தான் 1 day பிஃபோரே நாங்கள் கிளம்பிட்டோம். எங்களுக்கு ஃப்ரைடே தான் வந்து நாங்கள் வந்து மீட்டிங் கூகுள் ஆஃபீஸுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் வேறு ஒரு ஹோட்டலில் வச்சுட்டாங்க. பட் கூகுள் ஆஃபீஸை வந்து நம்ம போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அங்கேயும் கேட்டிருக்கோம். மேபி சான்ஸ் கிடச்சா அதை வந்து நான் உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் எதாவது பேசுங்க. அப்புறம் என்ன திட்டுவாங்க, அம்மாவை பேச விட மாட்டேன். இல்லை, இவன் வந்து பேசிகிட்டு இருந்தான். சரி ஓகே அப்படியே பேசட்டும் அப்படின்னு தான் நானும் பேசாமல் இருந்தேன். அப்புறம் நம்ம மும்பையில் போய் சந்திக்கலாம். சரிங்களா? அம்மா புக் படிக்கிறாங்க. ஆக்சுவலி போன டைம் வந்தப்போ சொன்னாங்கல்ல, நான் போர் அடிச்சது ரொம்ப எங்களுக்கு. புக்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் கொஞ்சம் இதுவாக இருக்காது. அதில் நிறைய பேர் கேட்பீங்க, அம்மா எப்படிங்க நீங்கள் இவ்வளோ நிறைய வந்து கற்றுக்கிறீங்க அப்படின்ட்டு. அம்மா வந்து அப்பையிலேருந்தே நிறைய புக்ஸ் படிப்பாங்க. எத்தனை வயசுல இருந்தோம்னா? எனக்கு வந்து கதை புக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சமையல் புக்கு, அதுக்கப்புறம் ஆன்மீக புக்கு, இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும் படிக்கிறதுக்கு. வெறும் தமிழ் மட்டும்தான் படிப்பேன், இங்கிலீஷ்லாம் படிக்க மாட்டேன். அந்த தமிழ் புக்கை வாங்கி படிச்சுக்கிட்டே இருப்பேன் எப்போ பாரு. அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு எங்கள் வீட்டுக்கு என்ன நைட்லாம் எழுந்து உட்காந்து படிப்பேன். கோவம் வந்து ஒரு தடவை புக்கெல்லாம் கிழிச்சு போட்டாங்க. அதுலேருந்து நான் புக்கு படிக்கிறதையே விட்டுட்டேன். இப்போ எப்பயாவது ஒரு நேரம் எடுத்து சும்மா டைம் போகல அப்படின்னா படிப்பேன். ஒரு நல்ல ஹேபிட் அது. எங்கள் அம்மா கிட்ட தான் ஓகே, நம்ம டேக் ஆஃப் போகும்போது அதனால நம்ம இது பண்ணிவிடுவோம், ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த ட்ரிப்பில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அம்மா முன்னாடி சொன்னாங்க, நாங்கள் வந்து உள்ளே வந்துட்டு இருந்தோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவங்க வீட்டில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா அவங்க ஒய்ஃபு. அவர் வந்து போலீஸ். நானும் ராமனும் விளையாடிட்டு இருந்தோம். ஒரு தனியாக கூப்பிட்டோம்னா நாங்கள் 2 பேரும் பயந்துட்டோம். நம்மளை என்கொயரி பண்ண தான் கூப்பிட்றாங்க. அப்புறம் பார்த்தா கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்படின்னு செம்ம இதுவாகிடுச்சு எனக்கு. 2 பேருமே ரொம்ப பயந்துட்டாங்க. அப்புறம் அவர் தான் உள்ள வரையும் எங்களை கூப்பிட்டு வந்து விட்டார். அவர் பேர் வந்து ஆனந்தன் கலிய பெருமாள் தான். செம்ம இது. அவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. மேபி அவங்க பிக் பண்ணலை, நம்மக்கிட்ட பேச வைக்கணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோ ஈஸியாக ப்ராசஸ் எல்லாமே ஈஸியாக கூப்பிட்டு வந்து விட்டாங்க. சுனிதாக்காகனா ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இல்லை, ஒரு இதுவோட போகிறோம், தெரிஞ்சவங்க இது பண்ணுற மாதிரின்ட்டு. இது செம்ம இதுவாக இருந்தது. என்னடா ஏர்போர்ட்டில் நமக்கு இப்படி கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை எப்படி சொல்கிறதுன்னு, நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர் போயிருக்கேன். எனக்கு உள்ளே வரும்போதே ஒரு மாதிரி படப்படப்படன்னு இருக்கும். எங்கே போய் என்ன பண்ணணும், எது பண்ணணும் எதுவுமே தெரியாது. இப்போ வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு படப்பிடிப்பு எதுவுமே இல்லை. உண்மையிலே எங்கேயும் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அதெல்லாம் வந்து
சொல்லி விவரிக்கவே முடியாத அந்த விஷயத்தெல்லாம் அதுக்கப்புறம் 3 சப்ஸ்கிரைபர் மீட் பண்ணோம் நாங்கள் ஏர்போர்ட்டில். நம்ம சென்னை ஏர்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா 3 சப்ஸ்கிரைபர்ஸை மீட் பண்ணோம். எங்கே போனாலும் இப்போ சொந்தங்கள் இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதை உண்மையிலேயே அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது தான் தெரியும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம மேலே ஏற போகிறோம். நான் போன டைமே காமிச்சிட்டேன் உங்களுக்கு ஏறுறது, இருந்தாலும் மறுபடியும் காமிக்கிறேன், சும்மா பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த 9A அந்த 9 நம்பரில் வரதுல மட்டும் சீட் போடாதீங்க. ஏன்னா வந்து கரெக்டாக அது இந்த இன்ஜின் பக்கத்தில் வந்து இங்கே பாருங்கள் இருக்கும்போது நம்மளால் கரெக்டாக எந்த ஒரு விஷயத்தையும் வெளியே பார்க்க முடியல. ஜன்னல் ஒரு சீட் கிடச்சாலும் அது கொஞ்சம் வேஸ்ட் ஆகுது. போன டைம் நாங்கள் சூரத்துலேருந்து வரும்போதும் இந்த சீட் தான் எங்களுக்கு கிடச்சிது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது வேறு எங்கேயாவது சீட் போட்டுருவோம், 8ஓ 7ஓ அந்த மாதிரி போட்டுருவோம். லைட்டுக்குள்ளே கண்ணாடி போட்டு காமெடி பண்ணிட்டு தெரிய மாட்டேங்குது. முதல் முறையாக ஃப்ளைட்டில் பயணம் செய்த சுனிதா அக்கா தலை சுத்தலில் மாத்திரை போட்டு அமைதியாக உட்கார்ந்தார். திடுக்கிடும் தகவல்கள். அவர் மீது எந்தவித அக்கறையும் இல்லாமல் கண்ணாடி போட்டு டிக்டாக் செய்த ராம். ராம் அண்ணா சுனிதாக்கா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு வா, காதெல்லாம் அடைச்சிக்கிட்டு போய் திடீர்னு ஓப்பன் ஆகுது டிஷ். செம்ம பண்ணா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம். சுனிதாக்கா வீடியோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் லைட்டாக தலையெல்லாம் சுற்றுச்சு. ஆனால் எதுவும் பயமா இல்லை. ஆனால் ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தான் சரியாகும் நினைக்கிறேன். அந்த கேம் விளாடுறாங்க. இது என்ன மது ஃபார்ம் இல்லையா? எத்தனை ஸ்டேஜ் முடிச்சிருக்கீங்க? 113. பிளான் கிடையாது. கேண்டி கிரஷ் அது 1000 தாண்டிடுச்சு. வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. சீரியல் வராது அதை கேம் விளாடுறாங்க. இவனுக்கு இதே தாங்க வேலை. எப்போ பார்த்தாலும் நான் என்ன பண்ணுறேன் பார்த்துக்கிட்டே ஒரு லேண்டிங் தான். போன டைமே கேட்டிருந்தீங்க லேண்டிங் ஆட் பண்ணல அப்படின்ட்டு. அதனால தான் நான் இப்போ லேண்டிங் எடுக்கிறேன். இங்கே பயங்கர பனியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம ஷூட் பண்ண போகிறோம் தெரியல. ஸோ மேனேஜ். மும்பை வந்து செம்ம டிராஃபிக்காக இருக்கும்னு சொன்னாங்க. அங்கே பாருங்கள், ரோடை பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு தெரியல உங்களுக்கு. ஆஹா, இறங்கிட்டோம். இறங்க போகிறோம். தன்னாட்டா இருக்கு. இறங்கியாச்சு. ப்ரைவேட் ஜெட்ஸ் மும்பையில்
வந்துடும் நினைக்கிறேன். சென்னை ஏர்போர்ட்டோட மும்பை ஏர்போர்ட் செம்மையாக இருக்குல்லம்மா. ஆமாம் ஆமாம், நல்லா கண்ணாடி மாளிகை மாதிரியே இருக்கு. இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ. எப்படி இருந்தது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்? செம்ம செம்ம செம்ம. அதோட இதில் நடக்கிறது தான். ஆனால் எனக்கு பயமாக இருக்கு. சரி இதில் நடந்து பார்க்கலான்னு வந்தேன். குதிரை வண்டி. சென்னை ஏர்போர்ட்டோட மும்பை ஏர்போர்ட் செம்மையாக இருக்குது. ஐயோ போலீஸ் இருக்காங்க, நம்ம கேமரா ஆஃப் பண்ணுறோம். என்ன பார்க்குறீங்க? இதுக்குள்ளே செடி வைக்கலாம்னு பிளான் பண்ணுறீங்களா? வச்சிருவேன் அழகா செடி. போங்க, யாராவது திட்டம் ஏதோ சொல்ல போகிறாங்க. ஏன் இப்போ லக்கேஜுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரூமுக்கு வந்துட்டோம். ஐயோ ஆட்டோக்காரங்களாம் தமிழை பார்த்தோம்னா மீட்டர்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. மீட்டர் ஆஃப் பண்ணிட்டு இங்கேருந்து எவ்வளோ தூரம் 1.5 கிலோமீட்டரா? ஆமாம், இது வந்து ஏர்போர்ட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான். 5 கிலோமீட்டர் கிடையாது, 2 கிலோமீட்டர் தான். ஆனால் ஓலா புக் பண்ணால் 50 ரூபாய் தான் வருது. இது பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் கேட்குறாங்க. தமிழ் 200 250 உள்ள இருந்தே வரும்போது ஈமிக்கிற மாதிரி மிச்சிக்கிட்டாங்க. தமிழ் பார்த்த உடனே மீட்டர் போட்டு தான் இருந்தது. ஆனால் வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா தமிழ் பேசினோடனே மீட்டர் ஆஃப் பண்ணிட்டாங்க. மொபைலை ஏமாற்ற மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இங்கேயும் சென்னை மாதிரி தான் இருக்கு போல. ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு இங்க டிராவல்ஸ் இந்த மாதிரி ஆட்டோலாம் ரேட்டு கம்மி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்படி பண்ணுவாங்கன்னு வந்து இறங்கினோடனே பயங்கர டென்ஷன். அதனால பாருங்க, ஏர்போர்ட்டை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து ஏறினாதான் நமக்கு வந்து பெஸ்ட். இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா புக் பண்ணி வந்ததுல 60 ரூபாய் ஆச்சு. இந்த ரூம் பாருங்க. இது வந்து நாங்க எதுல புக் பண்ணேன்? ஓயோல சுனிதாக்காவை நாங்கள் புக் பண்ணோம். சுனிதாக்கா தான் புக் பண்ணாங்க. நல்லா இருக்கு. இது சின்னதா இருந்தாலும் நல்லா இருக்கு ரூமு. இது முடிஞ்சா நான் இது ஒரு ரிவ்யூ வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். ஓகே, இப்போ நாங்கள் வந்து இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே போகிறோம் என்ன அப்படின்றது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சூப்பராக அப்டேட் ஆகிட்டே இருக்கோம். ஓகேங்களா? போய் முகமெல்லாம் கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்களை இன்ஸ்டால நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நாங்க எங்க போறோம் என்ன பண்றோம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால இன்ஸ்டாகிராம் ஐடி